ஆசிரியர் ஒருவர் வகுப்பறையில் தனது மாணவர்களுக்கு குறிப்பிட்ட ஒரு பாடவிதானத்தை விளங்கப்படுத்தும் போது அந்த வகுப்பறையில் உள்ள மாணவர்கள் அதனை அவதானித்து அவர்கள் தனது கற்பனையில் ஆசிரியர் விளங்கப்படுத்துகின்ற விடயத்துக்கு ஒரு உருவம் அமைத்து அதனை ஒரு கற்பனையில் இவ்வாறுதான் என்கின்ற அடிப்படையில் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை விளங்குவதற்காக முயற்சி செய்து கொள்வார்கள். இந்த விடயம் எவ்வாறு சாத்தியம் என்று சொன்னால், அந்த மாணவர்கள் சூழலை அறிந்து பல இடங்களுக்கு சென்று தனது அறிவை, அதாவது தன்னுடைய புலன்களின் ஊடாக பல விடயங்களை பார்த்திருப்பார்கள். அந்த விடயங்களை கொண்டு அந்த விடயங்களை தனது கற்பனையில் வளர்த்து கொண்டு ஒரு எண்ணக்கரு உருவாக்கி அந்த மாணவர்கள் அதனை விளங்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள். இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்று சொன்னால், இது எந்த மாணவர்களால் இது சாத்தியம் என்று சொன்னால், பல விடயங்களில் சூழலில் உள்ள பல விடயங்கள், பொதுவாக கூறினால் சந்தை, வயல் நிலங்கள், அதே மாதிரி நீர்நிலைகள், அதே மாதிரி வேறு இயற்கையான இடங்கள், இவ்வாறு பல விடயங்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு மாணவன் பார்த்து அறியும் போது அவன் ஆசிரியர் விளங்கப்படுத்துகின்ற விடயத்தை விளங்கிக் கொள்வதற்கு மிகவும் இலகுவானதாக இருக்கும். அவ்வாறு இல்லாமல் ஒரு வீட்டு முற்றத்திலேயே வாழ்ந்த இருக்கின்ற ஒரு பிள்ளை அந்த ஆசிரியர் விளங்கப்படுத்துகின்ற விடயத்தை விளங்கிக் கொள்வதற்கு மிகவும் சிரமப்படுவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்று சொன்னால், மாணவர்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லா விடயங்களும் எல்லா இடங்களுக்கும் சென்று இந்த சூழலை அறிய வேண்டும். இந்த சூழலை அறிந்த பிறகுதான் அவருக்கு விளங்கப்படுத்துகின்ற அறிவு, கல்வி மிகவும் இலகுவாக விளங்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள